அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சென்ற தொடர்களிலே மனம் என்றால் என்ன, மனம் என்பது எத்தனை வகைப்படும், அதனுடைய தன்மைகள் என்ன, அதில் தோன்றக்கூடிய ஆசைகள் என்றால் என்ன, அந்த ஆசைகளை நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், ஆசைகளும் அறிவுகளும் எப்போதும் முரண்பட்டிருப்பதன் காரணம் என்ன, அந்த அறிவு சொல்வதை நாம் கேட்டு நடப்பதற்கு நம் மனதை எப்படி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆசைக்கும் பேராசைக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன என்பதாக மனம் சார்ந்த பல செய்திகளை சென்ற தொடர்களில் பார்த்தோம். இது இந்த உலக வாழ்விற்கு, ஒரு மனிதன் வாழ்வதற்கு, அவன் நேரான வழிகளில் வாழ்வதற்கு, உயர்ந்த தரங்களை அடைவதற்கு மிக முக்கியமான செய்திகள். இந்த செய்திகள் எல்லாமே நம்ம சென்ற தொடர்களில் பார்த்த செய்திகள் எல்லாம், ஒரு மனிதன் இந்த உலகத்துல வெற்றி பெறணும்னாலும் மனதை அடக்க வேண்டியது மிக அவசியம். மறு உலகத்துல அல்லாஹ்ட்ட ஜெயசீலர்களாக ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் மனதை அடக்குவது என்பது மிக அவசியமான விஷயம். இந்த மனம் என்பதுதான் ஷைத்தானை விட மிகப்பெரிய எதிரி என்பதாகவெல்லாம் சில சூஃபியாக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த மனதை பற்றிய பல ஹிக்மத்துகளை, பல நுணுக்கங்களை சென்ற தொடர்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த மனதை கையாளக்கூடிய விஷயத்துல அதை நம்ம எப்படியெல்லாம் கையாளலாம், அதை நம்ம எப்படியெல்லாம் சொல்லி அதை சரிப்படுத்தி கொண்டு வரலாம் என்பதாக சில செய்திகளை சொல்றாங்க. அதை ஒவ்வொரு தரத்திலும் ஒரு 3 விதமான தரங்கள்ல சொல்றாங்க. இந்த மனதை இப்படி நாம அதை நெறிப்படுத்தலாம் என்பதாக ஒரு 3 விதமான விஷயங்கள். மனதை நம்ம அடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு 3 வழிகளை சொல்றாங்க. இந்த 3 வழிகள்ல எது மேன்மையானது, எது அதற்கு அடுத்த தரம் வாய்ந்தது, எது அதற்கும் அடுத்த தரம் வாய்ந்தது என்பதாக 3 தரங்களையும் தரம் வாரியாக சொல்றாங்க. இப்ப இந்த 3 தரங்கள்ல எந்தெந்த விதத்துல அடக்கக்கூடியவர்கள், எந்தெந்த மனிதர்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் எந்த தரத்தில் இருப்பார்கள் என்பதையும் சொல்லி காட்டுறாங்க இந்த தொடர்கள்ல. அதை தான் பார்க்க இருக்கின்றோம். அன்னல் பவாரிது அலா ஃபிஅலில் கைராத்தி துன்யவியதி, இந்த உலகம் சார்ந்த நன்மையான விஷயங்கள், இந்த உலகத்துல நாம செய்ய வேண்டிய நன்மையான விஷயங்களை நாம செய்யறோம். அதற்கு நமக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியது விஷயங்கள் எது தெரியுமா? மனங்கள்ல தோணக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம திருத்தி நாம நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய சமயத்துல அந்த நல்லதை நம்மளுடைய மனங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும்னு சொன்னா 3 வகையான முறையில நாம அதை பழக்கப்படுத்தலாம். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அதனாக அந்த 3 தரங்களிலேயும் இருப்பதிலேயே தாழ்வான தரம், மிக அடித்தட்டு தாழ்வான தரம், அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அத்தர்கீபு வத்தர்ஹீபு மிம்மன் யுர்ஜா நஃபுஹு வ யுஹ்ஷா ضرருஹு. ஒரு செயல் இருக்குது, ஒரு நல்ல செயல் இருக்குது, அந்த செயலை செய்வதனால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும், அதனால நமக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் எல்லாம் கிடைக்கும், இந்த பிரயோஜனங்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவு நமக்கு தேவையானது, இந்த பிரயோஜனத்தை நாம் அடையக்கூடிய சமயத்துல இது நமக்கு எந்த அளவு அது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுட்ட அதை சொல்லி 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 அந்த மனசை ஆர்வப்படுத்தணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த உலக விஷயங்கள்ல நாம பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யறோம். அந்த தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலை நாம் திருப்திகரமாக நல்ல விதமாக செய்யணும்னா என்ன செய்யணும்? அந்த தொழில் மூலமாக நமக்கு வரக்கூடிய லாபங்களை நம்ம மனசுல போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த தொழிலை இப்படி செஞ்சோம்னா இவ்வளவு லாபம் கிடைக்கும், நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சில விஷயங்களை அந்த மனதில் நம்ம திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்கும்போது தொழில நமக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். அப்ப இந்த நல்ல செய்திகளை, நல்ல செயல்களை, தொழுகையாக இருக்கட்டும், ஷரியாத் ரீதியான விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி மனைவிமார்களோடு நடக்கக்கூடிய நல்ல அறங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதன் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஷரியத்தாக ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அந்த ஷரியத்தான விஷயங்கள், அண்டை வீட்டாரோடு நடக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய சொந்தங்களோடு நடக்கக்கூடிய பேண வேண்டிய ஒழுக்கங்களாக இருக்கட்டும், இது போன்று நல்லறங்கள் என்பதாக அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களோ இவைகளை செய்வதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்பதாக மனசிட்ட சொல்லி சொல்லி அந்த மனசை அதுல ஆர்வப்படுத்திக்கிட்டே வரணும். இப்படி ஆர்வப்படுத்தும் பொழுது என்ன செய்யும்? இதுல இந்த நன்மை நமக்கு கிடைக்குது, இந்த நன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடனே என்ன செய்யும்? அந்த மனம் அது செய்ய ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகள்ல இருந்தும் குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்தும் பல செய்திகளை பார்ப்போம். இன்னைக்கு உலமாக்களுடைய பயான்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்பதாக பார்த்தோம்னா கூட இப்படிதான் இருக்குது. நீங்க தொழுதீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இத்தனை நன்மைகள் தருவான்,
அதே மாதிரி நீங்க குர்ஆன் ஓதுங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் இத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஹஜ் செய்யுங்க, இத்தனை நன்மை கிடைக்கும். நீங்க நோன்பு வையுங்க, இத்தனை நன்மைகள் கிடைக்கும். நீங்க அரஃபாவுடைய நாட்கள்ல நோன்பு வச்சீங்கன்னா முன்னால் உள்ள பாவங்கள் பின்னால் உள்ள பாவங்கள் எல்லாமே அழிக்கப்படும். ஒரு வருடத்துக்கு முன்னால் உள்ள பாவங்கள் பின்னால் உள்ள பாவங்கள் எல்லாமே அழிக்கப்படும். அதே மாதிரி இது போன்று அதே மாதிரி நீங்க எல்லா நல்லறங்களும் செய்யக்கூடிய சமயத்துல இறுதியாக சுவனம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி எல்லாம் பல நன்மைகள் சொல்லி சொல்லி சொல்லியே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறையும் நமக்கு ஆர்வம் மூடிக்கிட்டே இருக்குது. இது ஒரு தரம். அதே மாதிரி நாம இதற்கு எதிராக இருக்கக்கூடிய தொழுகையை விடுதல்னு வச்சுக்குவோம். நம்ம நல்லபடியாக நடக்க வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக நடக்கல, அதனால நமக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத மனசுல சொல்லிட்டே வரணும். முதலாவது செய்தி என்னன்னா, அது செய்யறதுனால நமக்கு என்னென்ன பிரயோஜனமோ அதை சொல்லி மனதை ஆர்வப்படுத்த வேண்டும். ரெண்டாவது செய்தி, இது ரெண்டுமே ஒரே தரம் தான். இந்த ரெண்டாவது செய்தி என்ன சொன்னா, இதை நாம் செய்யாமல் இருப்பதனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதாக இந்த மனதை சொல்லி சொல்லி அதை அச்சப்படுத்தி வைக்க வேண்டும். அதை இப்ப நம்ம தொழில் செய்யறோம், தொழில் செய்யாம விட்டுடுறோம். தொழில் செய்யாம விட்டுட்டோம்னா அது மூலமாக வரக்கூடிய வருமானம் கிடைக்காது. வருமானம் கிடைக்கலன்னு சொல்லணும்னா நம்முடைய அன்றாட வாழ்வை நம்ம நடத்த முடியாது. நம்முடைய குடும்பங்களும் நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் எல்லாரும் பட்டினியோட இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது போன்ற அதனால் அதிலிருந்து வரக்கூடிய அதை விடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி மனசுல பேசணும். பேசி அது மூலமாக இருக்கக்கூடிய பயமான விஷயங்களை எல்லாம் ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாம் சொல்லி அதுக்கு பயங்களை ஏற்படுத்தியிருக்கணும் மனசுக்கு. அதே மாதிரி ஷரியத் ரீதியான விஷயங்கள் என்பதாக பார்த்தோம்னா, தொழுகையை அல்லாஹ் தஆலா 2 விதமாக குர்ஆனை அமைச்சிருக்கிறான். ஒண்ணு, நம்ம தொழுதோம்னா என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுவனம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லிட்டு பல விதமாக சொல்லி சொல்லி ஆர்வம் ஊட்டுறான். இன்னொரு விஷயம்னு பார்த்தோம்னா, நமக்கு அது விடுவதனால், அந்த தொழுகையை விடுவதனால, தொழுகையில நம்ம சரியான முறையில் நடந்து கொள்ளாததுனால, நம்மளுடைய செயல்களை நம்ம சரியான முறைகளில் நடந்து கொள்ளலைன்னா நமக்கு என்னென்னவெல்லாம் கஷ்டங்கள் கிடைக்கும். உங்களுக்கு நரகம் கிடைக்கும், உங்களை நரகத்துல நான் தூக்கி போடுவேன், என்னுடைய கோப பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை நீங்க நோன்பு வைக்கலாம், உங்களோட உடல் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்பதாக நம்ம சொல்லறோம், மனசுல பேசணும். நாம நோன்பு வைக்கிறோம்னா நம்மளுடைய உடல் எல்லாம் பாதிப்பாகும். அதே மாதிரி அல்லாஹ்வும் நம்ம மேல திருப்தி அடைய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோப பார்வை கிடைக்கும், அதே மாதிரி நரகம் கிடைக்கும் என்பதாக கபர்ல நம்ம வேதனை செய்யப்படுவோம். இந்த மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய எல்லா விளைவுகளை பற்றியும் மனசிட்ட பேசி அந்த மனசை பயப்படுத்தி வைக்க வேண்டும். முதலாவது செய்தி, அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லி அதை ஆர்வப்படுத்த வேண்டும். இரண்டாவது செய்தி, அந்த மனசு அதை விடுவதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி மனசிட்ட பேசி நம்ம அதை பயப்படுத்தணும். இந்த இரண்டும் முதலாவது தரம். முதலாவது தரம்னா கீழே இருந்து சொல்றாங்க, இது ஆக கீழ்த்தரம். இப்படி சில நபர்கள் இருப்பாங்க. இந்த உலக விஷயமாக இருக்கட்டும், இந்த உலக விஷயத்துல எதை செய்யறதா இருந்தாலும் ஆர்வப்படுத்தணும். அவங்க அப்பதான் அவங்களுக்கு சரியான முறையில் நடக்க முடியும். இது தவறு கிடையாது. ஆனால் இதுதான் நம்ம ஒரு நல்ல அறத்துக்குள்ள உள்ள வருவதற்கு முதல் படி. ஒரு மனிதனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுதான் முதல் படி. அவங்கள தொழுகைகளை ஆர்வப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சம்பந்தமா செஞ்சோம்னா நமக்கு என்னென்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லணும். அதே மாதிரி அது செய்யலன்னா என்னென்ன பாவங்கள் எல்லாம் கிடைக்குங்கிறத சொல்லணும். இப்படிதான் ஒரு மனிதனை நம்ம முதல்ல நல்லறம் செய்வதற்கு தூண்ட வேண்டும். இது முதல் படி. இதுல இருந்து சில நபர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்ந்து இருப்பாங்க, கொஞ்சம் இதை விட மேன்மையான தரத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க தன்னுடைய மனதிட்ட பேசுவாங்க. வத்தானி இரண்டாவது தரம் எப்படின்னு சொன்னா, ரஜாஉல் ஹந்தி வ ஹௌஃபு தம்மி மிம்மை யுஅத்தது பிஹந்திஹி வ தம்மிஹி. இந்த செயலை செய்வதனால நமக்கு இந்த புகழ்கள் எல்லாம் ஏற்படும் என்பதாக புகழை ஆதரவு வைக்கிறது. இப்ப நம்ம அன்றாட தொழுகையாளிகளாக இருக்கிறோம், தொழுதோம்னா எல்லாரும் நல்ல மனிதர் என்பதாக நம்மளை கருதுவாங்க என்பதற்காக இதுவும் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு செய்வதற்கு ஒரு தூண்டுதல் தான். நம்ம அதையே நோக்கமாக ஆக்கிடக்கூடாது. நோக்கமாக ஆக்கிட்டோம்னா அதுக்கு நிறைய விளைவுகள் எல்லாம் இருக்குது. அடுத்தவங்க புகழ்வாங்க உலகத்தாருக்காக நம்ம செஞ்சோம்னா அது தவறான பாதைகள்ல வயலுல் முஸல்லீன் என்பதாக எல்லாம் வருது இல்ல, பிறகு காட்டுவதற்காக தொழுதோம்னா அது வயலுங்கிற நரகம்லாம் கிடைக்கும். அதற்காக தொழுகிறது இல்ல,
ஆனாலும் நாம தொழுதோம்னா நம்ம உலக விஷயத்துல இருந்தே பார்ப்போமே, நம்ம தொழில் முதல்ல செய்யறோம். தொழில நம்ம பெருசா நல்ல முறையில நம்ம தொழில் செஞ்சு மிக நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அதுல நம்ம கையாண்டி சரியான முறையில் நம்ம தொழில்கள் எல்லாம் மேன்மைப்படுத்திக் கொண்டே வரும் பொழுது இந்த உலக மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதாக நம்மளை போற்றுவாங்க. இந்த உலக மக்கள் எல்லாம் நம்மளை உயர்ந்த தரத்தில் வைத்து பார்ப்பார்கள் என்பதாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹந்தை ஒரு புகழை ஆதரவு வச்சு மனசுக்கு சொல்லணும். இப்படி இப்படிலாம் கிடைக்கும் என்பதாக. இரண்டாவது விஷயம் இதை செய்வதனால், இதை விடுவதனால், ஒரு விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கோம், தொழில நம்ம சரியா செய்யாம இருக்கிறதுனால பல மனிதர்களும் நம்மளை இகழ்வாங்க. இந்த மனிதன் எதுக்குமே லாய்க்காக மாட்டானே, எதையும் சரிவர செய்ய மாட்டான், இவன் எதை செஞ்சாலும் உருப்படாது என்பதாக மக்கள் எல்லாம் இகழ்வாங்க. இந்த இகழ்வார்களே என்பதற்கு பயந்து அந்த தொழிலை நம்ம சரியா செய்யணும். இது இரண்டாவது தரத்துல உள்ளவங்க. இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்க்கலாம். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லா நல்லறங்கள், உலகம் சார்ந்த எல்லா நல்லறங்கள்லையுமே நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதன் மூலமாக ஒரு நன்மை கிடைக்கிறது, ஒரு புகழ் கிடைக்கிறது என்பதாக மனசாரம் அதுல ஆதரவு வைக்கும். அதே மாதிரி இதை செய்யாம விட்டோம்னா இதனால நமக்கு மிகப்பெரிய மக்கள் எல்லாம் இகழ்வார்களே என்ற ஒரு பயமும் ஏற்படும். இதை ஏற்படுத்தி நம்ம மனசை பழக்கப்படுத்தணும். இதுவெல்லாம் காரணமாக இருக்கக்கூடாது. நாம நல்ல இடத்துல உள்ள வருவதற்கு உண்டான ஒரு படிநிலைகளாக இருக்க வேண்டும். முதலாவது மனதை நாம ஆர்வப்படுத்தணும், பயப்படுத்தணும். இது ஒரு முதலாவது தரம். இரண்டாவது தரம் சொன்னா மனமே என்ன செய்யும், இதனால் ஏற்படக்கூடிய அது வழியா நம்ம உள்ள வந்துட்டோம்னா, உள்ள வந்த பிறகு மனமே வந்து ஆசைப்படும். சரி, இப்பெல்லாம் நம்ம செய்யும் போது எல்லாருமே நம்மளை புகழ்றாங்களே, அப்ப இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு போயிடுவோமே என்பதாக மனமே ஆசைப்படும். நம்ம இதை செய்யாம இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாரும் இகழ்றதுனால, இப்படி இகழ்றாங்களே, இப்படி திட்டுறாங்களே, ஆகையினால நம்ம சரியா இதை செஞ்சுட்டு போயிருமே என்பதாக மனமே அதுக்கு பயப்படும். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது உள்ள ஒரு நிலை இருக்குது. இதுதான் இருப்பதிலேயே மிக மேன்மையான நிலை. இந்த ஒரு நிலைக்கு வருவதுதான் ஒரு மனிதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். இதுதான் இருப்பதிலேயே எல்லா நல்லறங்கள் செய்வதிலேயுமே உயர்ந்த நோக்கமாக கருதப்படுவது. இதுதான் மூன்றாவது செய்தி என்ன என்பதாக பார்த்தோம்னா, இந்த செய்தியை நம்ம ஒரு நல்ல அறம் செய்யறோம்னா, இந்த நல்ல அறத்துல நமக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும், கிடைக்காது, இதனால இருக்கக்கூடிய உண்மையான நிலைகள் என்ன, இதனால நமக்கு வரக்கூடிய லாப நட்டங்களை கணக்கிடுவது கிடையாது. இப்ப நமக்கு இதுல எந்தவித லாபமும் நமக்கு கிடைக்கலன்னா கூட இது பிறருக்கு நன்மை தரும், இதனால நமக்கு நன்மைகள் தான் நடக்கும் என்பதாக அந்த செய்தி சார்ந்த விஷயங்களை நாம ஆராயணும். தலபுல் ஃபலீலதி, ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம நம்ம செய்யக்கூடிய செயலுடைய ஒரு உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் மூலமாக நம்ம சிறப்பான விஷயம் என்ன என்பதாக நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இதுதான் இருப்பதிலேயே உயர்ந்த தரம் என்பதாக சொல்லலாம். உதாரணத்தோட சொல்றதா இருந்தால், இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யறோம். இந்த தொழில் செய்யறது முதலாவதாக அந்த தொழில் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம ஆதரவு வைக்கிறது, பயப்படுத்துறது. அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது மக்களுடைய புகழை எதிர்பார்ப்பது இரண்டாவது தரம். மூன்றாவது, இந்த தொழிலினால் நமக்கு என்ன பிரயோஜனம், இது வந்து உண்மையாக நல்லதுதானா, நமக்கு நாம் சார்ந்தது என்பதாக மட்டும் நினைக்காம இதனால பிறருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கும். நம்ம ஒரு தொழில் செய்யறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம், ஒரு ஏதாவது ஒரு இது செய்யக்கூடிய சமயத்துல நம்முடைய லாபங்கள் மட்டும் இதுல இருக்கும். இப்ப இதே தொழில் செய்யக்கூடிய சமயத்துல இதை இப்படி செஞ்சா மக்களும் பயனடைவாங்க. ஒரு குறைந்த லாபத்தை வச்சு நம்ம வியாபாரம் செஞ்சோம்னா இதனால் மக்களுக்கும் லாபம் ஏற்படும், மக்களுக்கும் நல்லறமாக இது மாறும், மக்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத விலைகளை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறோம், தொழில் செய்யும் பொழுது நமக்கு லாபத்திற்காக அந்த தொழிலை எண்ணம் கொண்டு செய்வது அது ஒரு தரம். இந்த தொழிலின் மூலமாக மக்கள் எல்லாம் எவ்வளவு பிரயோஜனம் படுவாங்க என்பதற்காகவே மக்களுக்கு இந்த தொழில் அதிக பிரயோஜனமாக இருக்கும், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த செய்திகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து இருப்பதிலேயே எது உயர்ந்தது என்பதாக தேடி கண்டுபிடித்து அந்த தொழிலை செய்வது, இது உயர்ந்த தரமாக இருக்கும். இப்ப நாமளே ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலையும் மக்களுக்கு சாதகமானதாகவும் எல்லாருக்கும் அது பிரயோஜனமானதாகவும் எப்படி மாற்றுவது என்பதாக இந்த தொழில் சார்ந்த நன்மை தீமை எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுவது என்பது இருப்பதிலேயே மிக உயர்ந்த தரமாக இருக்கும் என்பதாக 3 தரங்களையும் சொல்றாங்க. இது இந்த உலகம் சார்ந்த நன்மையான நல்லறங்களுக்கு.
இதே மாதிரி மறு உலகம் சார்ந்த நல்லறங்கள் இருக்குது. அதற்கும் ஒரு மனிதனை தூண்டக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதாகவெல்லாம் அதுக்கு ஒரு 3 பட்டியலை சொல்றாங்க. கதாலிக்க இதே மாதிரிதான் அல் பவாஇது இலல் ஹைராத்தில் உஹ்ரவிய்யதி, உஹ்ரவிய்யத் மறுமை சார்ந்த நல்லறங்களை நமக்கு தூண்டக்கூடிய தரங்களும் 3 இருக்குது. எந்தெந்த தரத்தில் யார் யார் இருக்கிறார்கள், எந்தெந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் எந்தெந்த தரத்துல இருப்பாங்க என்பதையெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வராங்க. அப்ப நாம ஒரு நல்லறம் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ செய்யக்கூடிய சமயத்துல நம்மளுடைய உயர்ந்த நோக்கம், இப்ப நம்ம எல்லாருமே தொழுகிறோம், எல்லாருமே நோன்பு வைக்கிறோம், இதன் மூலமாக உயர்ந்த தரத்தினர்களாக நாம மாறுவதற்கு என்ன நோக்கம் வச்சிருக்கணும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.